எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது கண் பார்வையை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது. இனியோட வாழ்க்கை சூழ்நிலையில பார்த்தோம்னா எல்லாருக்குமே இந்த ரொம்ப நேரம் மொபைல்ல இருக்கிறதோ இல்ல சிஸ்டமுக்கு முன்னாடி இருக்கிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியில கெமிக்கல்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா அவங்க அந்த ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போதோ அந்த கெமிக்கல் ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போதோ அவங்களுக்கு கண் ரீதியான பிரச்சனைகளும் வருது. ஸோ எந்த விதமான கண் ரீதியான பிரச்சனைகள் எந்த வயதாக இருந்தாலும் சரி, அது சின்ன பசங்களை குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் எந்த ஏஜா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் பார்க்கிறோம். அதே நேரத்துல ஆல்ரெடி நம்ம கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவங்க படிப்படியா இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி கண்ணாடியில இருந்து வெளியில வந்துடலாம். ரொம்ப சீக்கிரமே கண்ணாடி தேவையில்லாம அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பயணிக்கலாம். அதே மாதிரி சின்ன பசங்க ஸ்கூல் போற பசங்க எல்லாம் பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் கண்ணாடி போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மொபைல் பாக்குறது டிவி பாக்குறதுலாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதே நேரத்துல பார்த்தோம்னா நம்மள ஹெல்த்தியான ஃபுட்டும் நம்ம ரெகுலரா சாப்பிடணும். நிறைய காய்கறிகள் ஃப்ரூட்ஸும் சாப்பிடும் போது இம்ப்ரூவ் ஆகும். So இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு பாயிண்ட்ஸும் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்தோம்னா பிரைட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் பிளாடர் 37. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கண்ணுடைய பார்வைக்காகவே இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இதோடைய மற்ற பெனிஃபிட்ஸோட இது மற்ற இதுல ஒரு லோக்கல் பாயிண்டா தான் இருக்குமே தவிர கண்ணுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி இந்த கால் பிளாடர் 37. இது அந்த முட்டி இந்த கால்ல சைட்ல இருக்கக்கூடிய லேட்ரல் மேலியோலஸ், காலுக்கு வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த மேலியோலஸ் புள்ளிய இதுல எலும்புல இருந்து 5 சுன் மேல இருக்கக்கூடிய புள்ளி. இந்த பிக்சர்ல உங்களுக்கு கிளியரா தெரியும். 2 போனுக்கும் நடுவுல வரக்கூடிய புள்ளி, கால்ல இருக்கிற 2 எலும்பு இருக்கும். அது 2 எலும்புக்கும் நடுவுலயோ இல்ல அது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி தான் இந்த கால் பிளாடர் 37 அப்படின்ற பாயிண்ட். இந்த புள்ளிய ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 கால்களையும் நம்ம நீடில் போடணும். நீடில் போடும் போது போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த நீட்ல அப்படியே வச்சிடணும். ஸோ இது கூட இன்னொரு ஒரு சில புள்ளிகளை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் BL1 BL2, அதாவது பிளாடர் 1 பிளாடர் 2, யூரினரி பிளாடர் 1 பிளாடர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளிகள். ஸோ இது பார்த்தா கரெக்டா கண்ணு கிட்டேயே இருக்குது, லோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் பிளாடர் 1 அப்படின்ற பாயிண்ட் பார்த்தோம்னா கண்ணோட இமை கண்ணை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. இந்த புள்ளி நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இல்லாதவங்க போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். கண்ணு மேல ஒரு விரலை வச்சுக்கணும். கண்ணை அழுத்தின மாதிரி நம்ம விரல் அந்த கண் குழியில அமுக்கணும். கண்ணை அமுக்க கூடாது. கண் குழியில அமுக்கிட்டோம்னா கண்ணு இந்த பக்கம் மூவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பிக்சர்ல கொடுத்துருக்க மாதிரியே லெஃப்ட் சைட்ல இருக்கிற கண்ணுல நம்ம நீடில் போடுறோம்னா அந்த அந்த எல்லோ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல விரலை வச்சு கொஞ்சம் நகர்த்தணும்னா கண் வலது பக்கமா அந்த காது பக்கமா மூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் சுஜோக் நீடில், ஆரம்பத்துல நம்ம சுஜோக் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப குட்டியான நீடில். அதுல அந்த நீடில் யூஸ் பண்ணி அந்த இடத்துல நீடில் போடும் போது கண்ணுக்கு எந்த வித கண்ணுல குத்திடாம எந்த வித பாதிப்பும் இல்லாம அந்த நீடில் போட்டலாம். பிளாடர் 2 ரொம்ப ஈஸியா போட்டலாம். ஒரு எந்த கண்ணுல எதுவும் படாத ஒரு இது, அந்த ஐப்ரோஸோடைய கார்னர்ல இருக்கக்கூடிய புள்ளி. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 2 பக்கமும் பைலேட்டரலா போடணும். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு போடணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஸ்டமக் 1 அண்ட் ஸ்டமக் 2. இப்போ பார்த்தது பிளாடர் 1 பிளாடர் 2, அடுத்து பார்க்கறது ஸ்டமக் 1 ஸ்டமக் 2. எப்படி பிளாடர் 1 அப்படின்ற பாயிண்ட் கண்ணுக்கோட ஒட்டி இருக்கிற மாதிரியோ, இது ஸ்டமக் 1ன்ற பாயிண்ட் கண்ணுக்கு கீழே இருக்குது. கரெக்டா கண்ணுக்கு கீழே இருக்கும். அந்த எலும்பு, கண்ணுக்கு கீழே ஒரு எலும்பு இருக்கும், அந்த எலும்பை ஒட்டி இருக்குது. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணோம், கண்ணை தொட்டா மாதிரி நம்மளுடைய விரலை தம்ப அந்த கண்ணை அப்படி தூக்கி பிடிச்சிக்கும். கண்ணை லைட்டா தூக்கிட்டு அந்த நம்மளுடைய நகைக்கு கீழ்பக்கம் இருக்கும், அந்த பக்கம் கரெக்டா நீடுல கீழ் நோக்கி போடணும். அப்பதான் கண்ணுல குத்தாத மாதிரி கண்ணுல இருந்து கீழ் நோக்கி போடக்கூடிய புள்ளி. அதே மாதிரி இது பைலேட்டரா போடணும். ஸ்டமக் 1 அண்ட் ஸ்டமக் 2. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் UB1 UB2 பார்த்தோம். இப்போ ஸ்டமக் 1 ஸ்டமக் 2 இதுவும் பைலேட்டரலா யூஸ் பண்ணிக்கலாம்.
சின்ன பசங்களுக்கு ஸ்டமக் ஒன் எல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா அவங்க பயந்துருவாங்க. ஸ்டமக் ஒன்னோ இல்ல பிளாடர் ஒன்னோ போட தேவையில்ல. அவங்களுக்கு வந்து கண்ணில் போடுறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். பெரியவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த பாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் வந்து போடலாம். இல்லைன்னா அது பக்கத்துல கூட போடலாம். கரெக்டா எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல போட பயமா இருந்தாலும் முதல் வந்து அந்த மூக்கை ஒட்டி மூக்கோட இதை ஒட்டி நம்ம போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டான பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் மியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவருக்கும் கால் பிளாடரோட ஃப்ரண்ட் மியூ பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து டைரக்டா அந்த லிவர்லயும் கால் பிளாடர்லயும் வேலை செய்யக்கூடிய ஒரு புள்ளி. இந்த பாயிண்ட் ஏன் யூஸ் பண்றோம்னா கண்கள் வந்து லிவர் உடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருது. லிவர் அண்ட் கால் பிளாடர் பாதிக்கப்படும் போதும் கண்கள் வந்து பாதிக்கப்படும். அதிகமா பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா அவங்க கண்கள் எப்பவுமே செவந்து இருக்கும். ஏன்னா வந்து அவங்க குடிக்கிற அந்த ஆல்கஹாலோ இல்ல இது மாதிரியான போதையான விஷயங்கள் எல்லாமே லிவரை பாதிக்கும். லிவரை பாதிக்கும் போது அது வந்து ஈஸியா வந்து கண்ணுல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த லிவரை வந்து நம்ம டியூன் பண்ணாதான் பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த லிவரை நம்ம சரி பண்ணலன்னா கண்ணில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அதனால லிவர் 14 அண்ட் கால் பிளாடர் 24 அப்படின்ற பாயிண்ட் யூஸ் பண்றோம். இது வந்து சென்டர் பாடியோட சென்டர்ல இருந்து 4 சுன் தள்ளி இருக்கு. கரெக்டா நெப்பிளுக்கு கீழே வரக்கூடிய புள்ளி கரெக்டா இந்த பிக்சர்ல போட்டிருக்காங்க. லிவர் 14 பார்த்தோம்னா அந்த எலும்புகள் எலும்புக்கு 2 எலும்புக்கு நடுவுல போட்டிருக்கோம். இந்த ப்ளூ கலர் டாட் பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். அடுத்த எலும்புக்கும் அதுக்கு அடுத்த எலும்புக்கும் நடுவுல இருக்கிறது கால் பிளாடர் 24. எக்ஸாக்டா ஒரு எலும்புக்கு நடுவுல லிவர் 14 வரும். அடுத்த எலும்புக்கு நடுவுல கால் பிளாடர் 24 வரும். இதுவும் வந்து நம்ம பைலேட்டரலா யூஸ் பண்ணிக்கக்கூடிய புள்ளிகள். ஸோ அடுத்த புள்ளி பார்த்தோம்னா லிவர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இது வந்து ஒரு ஆர்கன் பாயிண்ட். லிவர்லயே ரொம்ப சூப்பரா வேலை செய்யக்கூடிய பாயிண்ட். இந்த புள்ளிகள் வந்து கண்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த லிவரையே வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்ட ஒரு புள்ளிகள். ஸோ லிவர் வந்து கிளென்ஸ் ஆக ஆக உடம்புல இருக்கிற மற்ற ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்துல கண்கள்ல இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகி கண்ணில் வந்து அந்த கண்ணாடி இல்லாம நம்ம வந்து பார்வை பார்ப்பதற்கான முழு ஒத்துழைப்பும் இந்த புள்ளியினால நம்மளுக்கு பண்ண முடியும். இதுவும் வந்து பார்த்தா நான் இந்த நகக்கண் காலுடைய நகக்கண் உள்பக்க அதாவது வெளிப்புற நகக்கண் அதாவது ஃப்ரம் த அவுட் சைட் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி காலுக்கு வெளிப்புறத்துல இருக்கும். உள்பக்கம்னா அதோடைய ஆப்போசிட் சைடு உள்பக்கம். அதே மாதிரி 2 கால்கள்லயும் இந்த பாயிண்ட் கொடுக்கணும். இதுவும் வந்து நீடில் போடும் போது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான பாயிண்ட். ஏன்னா அங்க சதெல்லாம் ரொம்ப கிடையாது. அதனால இதுலயும் வந்து நார்மல் யூஸ் ஹாஃப் சுன் ஆர் ஒன் சுன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து ரொம்ப சின்ன பசங்க இல்ல வந்து ரொம்ப வலியினால அவஸ்தப்படக்கூடிய பேஷண்ட் அப்படின்னும் போது சுவிட்ச் ஆஃப் நீடில்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் தரக்கூடிய புள்ளிகள். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம பிரைட் லைட் அப்படின்ற ஒரு புள்ளி பார்த்திருக்கோம். கால் பிளாடர் 37, அப்புறம் யூரினரி பிளாடர் 1-2 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 புள்ளிகள், ஸ்டமக் 1-2 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் 2 புள்ளிகள், அப்புறம் லிவர் 14, கால் பிளாடர் 24 இன்னும் 2 புள்ளி, அப்புறம் லிவர் 1. ஸோ 8 புள்ளிகள் வருது. ஸோ இந்த 8 புள்ளிகளும் பைலேட்டரலா போடும் போது 16 புள்ளிகள் வருது. 16 புள்ளிகள் வருது. ஸோ இது எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கண் பிரச்சனையே இல்லாதவங்க பட் ஆனா வந்து நான் மொபைல் பாக்குறேன் டிவி பாக்குறேன் அப்படின்ற பட்சத்துல மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த புள்ளிகளை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டோம்னா கண் பிரச்சனையே வராத அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் போட போட வாரத்துல ஒரு தடவை நம்ம ரெகுலரா போட போட அடுத்த ஒரு 3 மாசத்துல அவங்களுக்கு வந்து கண்ணாடியோடைய லெவலை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கலாம். யூஸ் பண்றது கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் செக் பண்ண ஒரு 6 மந்த்ஸ்ல அவங்களுக்கு பவரே வந்து கம்மி ஆயிருக்கும். யூஸ்வலா கண்ணாடி போட்டுக்கிட்டே இருந்தா பவர் அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர என்னைக்குமே கண்ணாடி போடுறவங்களுக்கு பவர் கம்மி ஆகாது. பட் நம்ம இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு நல்ல உணவு சாப்பிட்டுட்டு கண்ணுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது கண்டிப்பா கண்ணாடியே இல்லாம மறுபடியும் நார்மலான லைஃப்க்கு அவங்களால வர முடியும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.